ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். என்ன மாரி டிஃபரண்டான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்லாம் மார்க்கெட்ல வந்து நடக்குது. அண்ட் அதோட அக்யூரசி லெவல்லாம் எப்படி எப்படி இருக்கும். அண்ட் இத எங்கெங்கலாம் யூஸ் பண்ணலாம். அத பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் யாராச்சும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே. நார்மலா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படின்னா என்ன? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னாலும் ஒண்ணு தான். இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு ஒரு நேம் சொல்லுவாங்கல்ல, அதுவும் ஒண்ணு தான். 2மே டிஃபரெண்ட்லாம் கிடையாது. நேம்ஸ டிஃபரெண்ட்டா கூப்பிடுவாங்க. உங்களுக்கு எந்த நேம் பிடிக்குதோ நீங்க கூப்பிட்டுக்கோங்க. டிஃபரெண்ட்டான நேம் வச்சு கூட. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னா என்ன? அதாவது ஒரு ஹையா கிரியேட் பண்ணிட்டு போறான். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹையர் லோ வந்து பிரேக் பண்ணும்போது அவன தான் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்ன்னு சொல்லுவாங்க. சேம் வைஸ் வெர்சா நம்ம வந்து பை சைட்ல பார்த்தா கூட. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு லோயோ இல்லனா வந்து ஒரு ஹையோ வந்து மார்க்கெட்ல வந்து பிரேக் ஆகும்போது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை வந்து நம்ம எல்லாம் எப்படி நினைச்சிட்டு இருப்போம்னா, ஏதாவது ஒரு பிளாக்ல வந்து மார்க்கெட் வந்து லைக் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேர் வேல்யூ கேப், ஏதாவது ஒரு 1 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப்ல மார்க்கெட் வந்து அங்க மிட்டிகேட் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் வந்து அங்க இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்ல வந்து மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுதுன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஸ்விங் லோ உடைஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்ன்னு வந்து நீங்க வந்து டிரா பண்ணி வச்சிருப்பீங்க. எக்ஸாம்பிள் ஒரு ஸ்விங் லோ இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹைய கிரியேட் பண்ண இங்க இருக்கிற ஸ்விங் லோ வந்து பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படின்ட்டு வந்து நினைப்போம். எஸ், அது வந்து லைக் நார்மலான ஒரு திங் தான் அது. ஒரு ஹை அண்ட் இதுதான் இந்த ஹைய கிரியேட் பண்ண லோ பார்த்தீங்கன்னா இது. இத வந்து ஃபர்ஸ்ட் டைம் உடைக்கும்போது தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டான்னு கேட்டீங்கன்னா, எஸ் இது வந்து லைக் ஒன் ஆஃப் த எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். இத தான் ப்ராபப்ளி எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்கும். இதே மாரி நடக்கும். ஒரு ஸ்விங் லோ வந்து உடைச்சிருப்பான். ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்கும். ஆனா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்ததுக்கு அப்புறம் உங்க ஏரியாக்கு வந்து வரவே மாட்டான். அவன் பாட்டுன்னு அக்ரெசிவா கீழ இறங்கிட்டு போயிடுவான். நம்ம வந்து ஒரு சில டைம் வந்து என்னோட வீடியோஸ்ல கேட்டிருக்கீங்க. என்ன நீங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இப்படி மார்க் பண்றீங்க டிஃபரெண்ட்டா லைக் இது வந்து இப்படி டிரா பண்ணக்கூடாது அப்படி கிடையாது. இங்க தான் வந்து நம்ம வந்து சின்ன சின்ன புல் பேக்ஸையும் கவுண்ட் பண்ணுவோம். அதாவது எப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து சேம் இதே சினாரியோஸ்ல இதே மாரி மேல போறான்னு வச்சுக்கோங்களேன். இதே சினாரியோஸ்ல இதே மாரி மேல போறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க வந்து இப்படி தான் பார்ப்பீங்க. ஓகே. இது வந்து ஒரு அதே மாரி ஸ்விங் லோவாவே இருக்கட்டும். இங்க இருக்கிறது வந்து ஸ்விங் லோவாவே இருக்கட்டும். இதுதான் ஸ்விங் லோ. இது வந்து ஒரு சின்ன புல் பேக்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஸ்விங் லோ அண்ட் இது வந்து சின்ன புல் பேக்னு வச்சுக்கலாம். இது வந்து சின்ன புல் பேக், இது வந்து ஸ்விங் லோ. எல்லாருமே சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, மார்க்கெட் வந்து என்ன பண்ணுவான், இங்க இருக்கிற அ அதாவது இங்க இருக்கிற ஒரு ஷார்ட் டெர்மா கிரியேட் பண்ணி வச்சான்ல சின்ன சின்ன லோ. சின்ன லோலாம் இங்க கிரியேட் ஆயிருக்கும் மார்க்கெட்ல. அந்த லோ உடைச்சுட்டு மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இல்லன்னா பிரேக்கர்லயோ மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு கீழ இறங்கிடுவான். ஸோ, அப்போ வந்து இங்க இருக்கிற ஷார்ட் டெர்ம் லோ வந்து சின்ன புல் பேக்ஸ வந்து கவுண்ட் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி இத வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நெனச்சுட்டு என்ட்ரி பார்க்கலாமா? இல்லன்னா, இங்க இருக்கிற லோ உடைஞ்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வச்சு என்ட்ரி பார்க்கலாமா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் மோஸ்ட்டா வந்து எத கவுண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இங்க இருக்கிற சின்ன சின்ன லோஸையும் வந்து கொ அ லைக் நான் எடுத்துப்பேன். ஓகே, இதுவும் வந்து ஒரு லோ. அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி இதுதான் ஸ்விங் லோ. அதுல வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸ்விங் ஹை இதுனா, ஸ்விங் லோ இதுதான். இந்த மாரி சின்ன சின்ன புல் பேக்ஸ் தான் நடக்கும். நம்ம என்ன நினைப்போம்? ஓகே. ஆ இதுதான் ஸ்விங் லோ. இது இந்த இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டெர்ம் லோ. இது உடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கிற ஸ்விங் ஹையே கிரியேட் ஆகுது. அதுலலாம் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல வந்து அதெல்லாம் கரெக்ட். ஆனா, இங்க இருக்கிறத இங்க இருக்கிற ஷார்ட் டெர்ம் லோ உடைஞ்சாலே நான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டா எடுத்துப்பேன். எப்போ எடுத்துக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்றேன். அண்ட் எல்லா டைமும் எடுத்துக்க கூடாது. மார்க்கெட் டைரக்ஷன் வந்து அப்ல இருக்கு அப்படின்னா, இந்த மாரி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து குடுக்கும்போது, சம்டைம்ஸ் வந்து இந்த மாரி சும்மா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் குடுத்து தூக்கிட்டு போய் இன்னொரு ஹைய போய் வச்சுருவான். இந்த மாரி செட்டப்ஸ நீங்க எங்க யூஸ் பண்ணலாம்னா, இந்த மாரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்ட நீங்க எங்க யூஸ் பண்ணலாம் அப்டின்னா, இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர் டைம் ஃபிரேம்ஸ் லைக் 1 ஹவர்ல இருந்து ஹையர் டைம் ஃபிரேம்ஸ். இப்ப நான் 1 ஹவர்ல ஏதாச்சும் வந்து ஒரு ஜோன மார்க் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஏதாச்சும் வந்து ஃபேர் வேல்யூ கேப் அப்படி இல்லன்னா வந்து ஏதாச்சும் 4 ஹவர்ஸ்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு லிக்விடிட்டி இந்த மாரி ஹையர் டைம் ஃபிரேம் வேரியஸ். இந்த மாரி வந்து மார்க்கெட் வந்து நான் சொல்ற மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இருக்குல்ல, இத வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா, என்ட்ரிக்கு மட்டும் தான் யூஸ் பண்றோம். ஒரு 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 என்ட்ரி நம்ம பார்க்குறோம். அந்த என்ட்ரிக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஆ நான் சொல்லப்போற மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து, நான் இப்ப பை ஆர் செல் பார்க்குறேன் அப்டின்னா, இந்த மாரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர வந்து எடுத்துக்கலாம் அப்டின்றதுக்காக, நான் என்ட்ரி பார்த்து என்டர் ஆகுறதுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம். அத வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்களும் இத யூஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, இத மைண்ட்ல வச்சுட்டு யூஸ் பண்ணுங்க. இப்ப வந்து இங்க ஒரு 1 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப் இல்லனா ஒரு 4 ஹவர் ஆர்டர் பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 ஹவர் லிக்விடிட்டில ஏதாச்சும் ஒரு லிக்விடிட்டி இருக்குன்னா, இப்ப நான் வந்து ஸ்விங் லோ இது. இப்ப மார்க்கெட் வந்து இங்க ஒரு சின்ன சின்ன புல் பேக்ஸ் நடக்கும்ல. இப்ப இங்க இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்ல மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டு, மார்க்கெட் வந்து இங்க இருக்கிற ஒரு ஷார்ட் டெர்ம் லோ உடைச்சாலே, இங்கேயே வந்து நான் என்ட்ரி போவேன். அதாவது இதுவே ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் தான். அது லைக் இது நம்மளோட டிஸ்கார்ட் குரூப் இன்ட்ரஸ்டடா இருக்கிறவங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆகஸ்ட் பேட்சோட என்ரோல்மென்ட் போயிட்டு இருக்கு. இன்ட்ரஸ்டடா இருக்கிறவங்க டிஎம் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. உங்க வேர்ட்ல நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். நான் வந்து இந்த மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு கூட நீங்க உங்க டெர்ம்ல சொல்லிக்கலாம். நான் இந்த லோ உடையிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன்.
ஏன்னா எனக்கு தெரியும், இங்க வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு அப்படின்ட்டு, இங்க இருக்கிற ஹையர் டைம் ஃப்ரேம் ஃபேர் வேல்யூ கேப்ப வந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டு தான் இந்த மாரி மூவ்மெண்ட் வந்து மார்க்கெட்ல குடுத்துருக்கான். ஸோ சும்மாலாம் கிடையாது. ஸோ ப்ராபப்ளி என்னோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற ஏதாவது ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ல இருக்கும். இங்க இருக்கிற ஏதாவது ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ல இருக்கும். ஸோ அகைன் நான் சொல்றேன். இத வந்து நான் என்னோட என்ட்ரிக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்றேன். நார்மலா நான் போயிட்டு ஏதாவது ஒரு 1 ஹவர்ல என்னோட டைம் ஃப்ரேம் பார்த்துட்டு மார்க்கெட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சார்ட்ட வந்து 4 ஹவர்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். 4 ஹவர்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணும்போதே மார்க்கெட்ல சின்ன சின்ன புல் பேக்ஸ்லாம் குடுக்கும். நான் ஒண்ணும் வந்து இந்த லோ உடைஞ்சோனே அதுதான் மார்க்கெட் வந்து ஓகே டர்ன் ஆக போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இப்போ இப்போ போயிட்டு செல்லாம் போயிட மாட்டேன். அப்படி போகவும் கூடாது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை வந்து இந்த மாதிரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா என்ட்ரிக்கு மட்டும் தான் யூஸ் பண்றோம். இப்போ இந்த அதாவது இப்போ இங்க இருக்கிற லோ உடையுதுனா தான் மார்க்கெட் வந்து ஃபுல்லா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஸ்ட்ரக்சரே ஷிஃப்ட் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம சைடு மாறணும் அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ இங்க இருக்கிற ஒரு ஷார்ட் டேர்ம் லோ உடையும் போது நான் வந்து இங்க கவுண்டருக்கு தான் பார்ப்பேன். அதாவது இங்க செல் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பார்ப்பேன். அதுவும் எப்போ பார்ப்பேன்னா இங்க இங்க வந்து இந்த ஷார்ட் டேர்ம் லோ உடையுதுல இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்குதுல ஏதாவது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர் லைக் ஃபேர் வேல்யூ கேப் ஏதாவது ஒரு லிக்விடிட்டி எடுத்ததுக்கு அப்புறம் அப்போ இந்த ஷார்ட் டேர்ம் லோ உடையுதான்னு பார்த்துட்டு இங்க என்ட்ரி எடுத்துட்டு மேபி நான் டார்கெட் பண்ணுவேன் எனக்கு எது கம்ஃபர்டபுளான ஏரியா. பட் மார்க்கெட் வந்து இந்த ஷார்ட் டேர்ம் லோ உடையறனால மார்க்கெட் பைல இருந்து செல் மாறல. மார்க்கெட் இன்னும் பைல தான் இருக்கு. ஏன்னா ஒரிஜினலான ஒரு லோ அதாவது ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்விங் லோ வந்து இங்க தான் இருக்கு. ஸோ இந்த லோ உடைச்சாதான் நம்ம வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி நம்ம வந்து செல்லுக்கு பார்க்கணுமே தவிர, இன்னும் ஸ்டில் மார்க்கெட் பைல தான் இருக்கு. நம்ம யூஸ் பண்ண மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் என்ட்ரிக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதாவது ஒரு சில டைம் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஒரு லோ உடைக்காம மார்க்கெட் என்ன பண்ணிடுவான், இந்த மாரி ஒரு புல் பேக் வச்சுட்டு ரைட் சைட்லயும் இந்த மாரி உடைப்பான். அதாவது இங்க ஒரு ஹை கிரியேட் பண்ணிட்டு, ஷார்ட் டெர்மா இங்க ஒரு லோ வந்து கிரியேட் பண்ணிட்டு, ஷார்ட் டெர்மா இங்க ஒரு லோ வந்து மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணிட்டு, இந்த மாரி வந்து மார்க்கெட் உடைப்பான். ஸோ இத வந்து யூஸ் பண்ணலாமா? இத வந்து யூஸ் பண்ணலாமா? இல்லன்னா வந்து இந்த லோ உடையிற வரைக்கும், இங்க இருக்கிற ஷார்ட் டெர்ம் லோ உடையிற வரைக்கும் யூஸ் பண்ணலாமான்னா, 2மே பெர்சனல் பிரெஃபரன்ஸ் தான். இது வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டே இல்லன்னுலாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. எஸ் அது வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ரிஸ்க் ரிவார்டுக்கும், உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ அத தான் நீங்க யூஸ் பண்ணணும். சரி, அப்ப இந்த மாரி ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அ இங்க இருக்கிற லோ வந்து உடைச்சுட்டு, மார்க்கெட் என்ன பண்ணுவான், இங்க இருக்கிற ஏதாவது ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ல, அதாவது இங்க இருக்கிற ஏதாவது ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ல அப்படியே மிட்டிகேட் பண்ணிட்டு அக்ரெசிவா கீழ இறங்கிருவான். ஸோ இந்த மாரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்ட நீங்க எங்க யூஸ் பண்ணலாம்னா, சேம் சினாரியோ. ஏதாச்சும் வந்து லெஃப்ட் சைட்ல வந்து ஏதாச்சும் ஒரு லிக்விடிட்டி இருக்கா? அந்த லிக்விடிட்டி ஸ்வீப் ஆனதுக்கு அப்புறம் தானே இந்த மாரி ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் மூவ்மென்ட் நடக்குது. அதாவது லைக் எப்படி சொல்றது? அ ஒரு 4 ஹவர் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்போ இல்ல ஒரு லிக்விடிட்டிய மார்க் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹையர் டைம் ஃப்ரேம்ல. மார்க்கெட் என்ன பண்ணுவான்? அந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு இங்க இருக்கிற லோ வந்து பெருசா உடைச்சிருக்க மாட்டான். ஒரு அக்ரஷனான ஒரு டவுன்ஃபால் இருக்கும். அதுக்கடுத்து மார்க்கெட் வந்து ஒரு லோ இங்க இருக்கிற லோ உடைக்காமலே இங்க இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்ப வந்து தொட்டுட்டு அப்படியே மார்க்கெட் அக்ரஷனோட கீழ இறங்கிருவான். ஸோ அந்த மாரி டைம்ல வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா, இந்த மாரி ஹையர் டைம் ஃப்ரேம் ஜோன்ஸ் இருக்கும்போது, லைக் 4 ஹவர்ஸ் அந்த மாரி ஜோன்ஸ் இருக்கும்போது, மார்க்கெட் வந்து இங்க லிக்விடிட்டி எடுத்துட்டு வந்து இவ்ளோ அக்ரஷனோட ஒரு ஃபால் ஆகுறான். ஒரு ஃபேர் வேல்யூ கேப்போடயே ஃபால் ஆகுறான்னா, அவன் சும்மா ஃபால் ஆவல. ஒரு லிக்விடிட்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுறான். ஸோ நான் எவ்ரி டைம் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்க்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். நான் இப்ப வந்து எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்றேன்ல. இப்ப இது லைக் இது 2மே எக்ஸ்ப்ளைன் பண்றேன்ல. இதுல வந்து அ நீங்க இத யூஸ் பண்ணுங்க. நீங்க அத யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்ல விரும்பல. ஒரு இதுக்கும் நான் கிரைட்டீரியாஸ், அட்வான்டேஜஸ்லாம் நான் சொல்றேன். டிஸ்அட்வான்டேஜஸும் நான் சொல்றேன். டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்றேன். ஸோ இதுல வந்து எது நீங்க வந்து எடுக்கலாம்? ஏன்னா வந்து இந்த மாரி மூவ்மெண்ட்லாம் நீங்க பார்ப்பீங்க மார்க்கெட்ல. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டே குடுத்திருக்க மாட்டான். ஆனா லிக்விடிட்டி எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு சின்னதா ஒரு ஃபால் இருக்கும். ஒரு ஃபேர் வேல்யூ கேப்போட. அப்படியே என்ன பண்ணிருவான், அங்க இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்ப மிட்டிகேட் பண்ணிட்டு அப்படியே அக்ரஷனோட இறங்கிருவான். ஸோ இந்த மாரி டைப்லயும் வந்து நீங்க வந்து என்டர் ஆகலாம். உங்களுக்கு பேக் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்குன்னா, நீங்க வந்து என்டர் ஆகலாம். இந்த மாரி சினாரியோஸும் மார்க்கெட்ல நடக்கும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்காமலே கூட ஒரு சில டைம் உங்களுக்கு தெரியுது. எனக்கு எனக்கு நல்லா கிளீனா தெரியுது. அங்க லிக்விடிட்டி இருக்கு. ஸோ மார்க்கெட் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து லிக்விடிட்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாரி ஃபால் நடக்குது. ஈஸியா சொல்லணும்னா, இப்ப இதுதான் லிக்விடிட்டி. இங்க இருக்கிற ஒரு ஹை தான் லிக்விடிட்டி அப்டின்னா, இங்க லிக்விடிட்டி எடுத்துட்டு பழைய ரேஞ்சுக்குள்ளேயே வந்து குளோஸ் ஆயிடுவான். ஆனா இங்க இருக்கிற லோ வந்து உடைச்சிருக்க மாட்டான். அப்ப இந்த மாரியும் ஃபேர் வேல்யூ கேப்ல வந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டு மார்க்கெட் அக்ரஷனோட கீழ இறங்குவான். சேம் லிக்விடிட்டி எடுப்பான். மார்க்கெட் என்ன பண்ணுவான்? லிக்விடிட்டி எடுத்துட்டு ஒரு லோ அவனே கிரியேட் பண்ணி, அங்க இருக்கிற லோ வந்து அவனே உடைச்சுட்டு, இங்க ரைட் சைட்ல இருக்கிற லோ அவனே உடைச்சுட்டு ஃபேர் வேல்யூ கேப்ப மிட்டிகேட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழ இறங்கிடுவான். ஸோ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்லாம் நம்ம மார்க்கெட்ல பார்ப்போம். ஆனா நம்ம யூஸ் பண்ற ஏரியா வந்து பிளைண்டா யூஸ் பண்ணக்கூடாது. வேர்ல இது வந்து நடக்குது அப்டின்னா. நம்ம எங்கெல்லாம் இத யூஸ் பண்ணலாம், இந்த மாரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்ட வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு லிக்விடிட்டி ஆப்ஜெக்டிவ்ல, இல்லன்னா ஏதாவது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் லைக் 1 ஹவர், 4 ஹவர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்ல, அந்த மாரி ஜோன்ஸ்ல என்ட்ரிக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம். அதாவது என்டர் ஆகறதுக்கு. ஒரு பையோ, ஒரு செல்லோ என்டர் ஆகறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். அ ஏன் வந்து இத சொல்றேன்னா, சும்மா மார்க்கெட் வந்து கீழ வந்துகிட்டே இருக்கான். இங்க இருக்கிற ஒரு ஷார்ட் டெர்ம் ஹைய உடைச்சுட்டான். நோ வேர்ல அப்டியே நீங்க வந்து பை சைட்ல போயிடக்கூடாது. மார்க்கெட் அழகா என்ன பண்ணுவான்,
ஏன்னா, இவன் எதுக்காக புல் பேக் எடுக்கிறானே தெரியாது உங்களுக்கு. ஏதாவது ஒரு லிக்விடிட்டி எடுக்கிறதுக்காக எடுப்பான். நம்ம வந்து அத தெரியாம வந்து இங்க போயிட்டு பை பண்ணிறக்கூடாது இந்த ஏரியால. அகைன் திருப்பி மார்க்கெட் வந்து அக்ரெசிவா கீழ இறங்கிருவான். ஸோ அந்த டைரக்ஷன் தெரியணும். எந்த ஜோன்ல நம்ம எடுக்கிறோம், எந்த ஜோன்ல நம்ம வந்து எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கு டைரக்ஷன் தெரியும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கோல்டோட இது பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா இது குரூப்ல ஷேர் பண்ண ஒரு சார்ட் தான். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஹவர்ஸ்ல இருக்கிற ஒரு டாப் ஹையோட லிக்விடிட்டி எடுத்துருக்கான். ஆல் டைம் ஹை ஓட லிக்விடிட்டிய வந்து மார்க்கெட் வந்து எடுத்துருக்கான். ஸோ மோஸ்ட் லைக்லி இந்த ஆல் டைம் ஹையோட லிக்விடிட்டி எடுக்கிறான்னா, சும்மா எடுக்க மாட்டான். லிக்விடிட்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாரி மூவ்மெண்ட் நடக்குது. ஓகேங்களா? நான் அப்படியே 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல ஸ்விட்ச் பண்றேன். 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல ஸ்விட்ச் பண்ணும்போது மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இந்த என்ட்ரி நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இது வந்து குரூப்ல ஷேர் பண்ண ஒரு என்ட்ரி தான். இப்போ மார்க்கெட் என்ன பண்றான், இந்த 4 ஹவர்ஸ் அதாவது ஆல் டைம் ஹையோட லிக்விடிட்டி எடுத்துட்டு, இந்த மாரி ஒரு அக்ரஷனான மூவ் இந்த மாரி ஒரு அக்ரஷனான மூவ்மெண்ட் குடுத்ததும் இல்லாம, மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இங்க ஒரு லோ கிரியேட் பண்ணியிருக்கான். ஒரு புல் பேக் இங்க ஒரு புல் பேக் வந்து கிரியேட் பண்ணியிருக்கான். தென் இங்க ஒரு புல் பேக்க கிரியேட் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ வந்து இதுல வந்து எத நான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா எடுத்திருப்பேன். சப்போஸ் நான் என்ட்ரி போறேன் அப்டின்னா, இப்போ வந்து இந்த லோவையும் சேர்த்து, அதாவது இங்க இருக்கிற ஒரு ஷார்ட் டெர்ம் லோவையும் சேர்த்து, இந்த 2 லோவையும் சேர்த்து தான் உடைச்சிருக்கான். மொத்தமா உடைச்சிருக்கான். சப்போஸ் இந்த லோ உடையல அப்டின்னா, நான் எங்க போயிருப்பேன்னா, இந்த லோ உடைஞ்சதுக்கே இதையே நான் வந்து ஓகே மார்க்கெட் வந்து இதுவே வந்து எம்எஸ்எஸ்ஸா கன்சிடர் பண்ணியிருப்பேன். ஏன் கன்சிடர் பண்ணியிருப்பேன் அப்டின்னா, ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த மாரி ஒரு மூவ்மெண்ட் ஒரு அக்ரஷனான ஒரு மூவ்மெண்ட் நடக்குதுல்ல. இந்த மாரி ஒரு அக்ரஷனான ஒரு மூவ்மெண்ட் நடக்குதுல்ல. இங்க இருக்கிற லிக்விடிட்டி எடுத்ததுக்கு அப்புறம். அந்த மூவ்மெண்ட் வந்து அவன் சும்மா எடுக்கல. ஒரு லிக்விடிட்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாரி மூவ்மெண்ட் அப்டின்ட்டு பார்த்துட்டு, நான் வந்து இங்க இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்லயே வந்து என்ட்ரி போயிருப்பேன். இதான் நம்ம குரூப்லயே நம்ம ஷேர் பண்ண என்ட்ரி. அண்ட் ஆல்சோ நம்ம இப்போ இது வந்து லைக் ஸ்விங் பேஸ்டா இங்க எடுத்தீங்க ஃபேர் வேல்யூ கேப்ல என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா, இந்த ஹை மேல தான் நம்ம எஸ் வைக்கணும். இங்க இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்லயும் போயிட்டு நம்ம அதே இத ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் வந்து 1 ஹவர்ல இருக்கேன் அப்டின்னா, நான் 15 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் யூஸ் சேம் இங்க என்ன பண்ணியிருக்கான் பாருங்க. மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸ்ல என்ன பண்ணியிருக்கு? ஐ மீன் 15 மினிட்ஸ்ல இருந்து 5 மினிட்ஸ்ல என்ன பண்ணியிருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கு இங்க. லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்ததுக்கு அப்புறமா மார்க்கெட்ல இங்க இருக்கிற அதாவது இந்த லோவ நான் எடுத்துக்க மாட்டேன். இந்த லோ என்ட்ரி போறேன் அப்டின்னா, இங்க ஷார்ட் டெர்மா ஒரு புல் பேக் குடுத்துருக்கான்ல. இங்க இருக்கிற லோவயே வந்து நான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டா எடுத்திருப்பேன். எடுத்ததுக்கு அப்புறமா இப்ப நான் என்ட்ரி போனோம்னா, எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து எனக்கு வந்து தெரியணும். சும்மா நான் வந்து என்ட்ரி இருக்கு அப்டின்ட்டு வந்து முடியாது. இங்க வந்து ஸ்ட்ரக்சர பிரேக் பண்ணிட்டான். லைக் நார்மலா சார்ட்ட நம்ம இப்டி பார்ப்போம்னு வச்சுக்கோங்க. இப்டி தான் நம்ம சார்ட்ட வந்து பார்ப்போம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து இப்போதைக்கு நடந்திருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ட்ரி பார்க்குறோம்னா, இங்க வந்து நம்மளுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பும் இல்ல. எந்த விதமான ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்ல. ஒரே ஆப்ஷன் நீங்க என்ன பண்ணலாம் என்டர் ஆகுறதுக்கு அப்டின்னா, இங்க இருக்கிற பிரேக்கர வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க இருக்கிற பிரேக்கர் இருக்குல்ல, இங்க இருக்கிற பிரேக்கர வந்து நீங்க யூஸ் பண்ணி, நீங்க வந்து என்ட்ரி போலாம். சப்போஸ் இங்க இருக்கிற பிரேக்கர்ல யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, இந்த ஹை மேல தான் எஸ்எல் வரும். இந்த ஹை மேல தான் எஸ்எல் வரும். இங்க இங்க என்ட்ரி இந்த பிரேக்கர்ல என்ட்ரினா இந்த ஹை மேல தான் எஸ்எல். ஸோ இப்ப இங்க என்ன டவுட்னா, இந்த ஹைய கிரியேட் பண்ண ஸ்விங் பார்த்தீங்கன்னா, இது தானே. அப்ப இத உடைச்சா தானே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்னு நீங்க என்ட்ரி போவீங்க. என்ட்ரி போயிட்டு இங்க வெயிட் பண்ணுவீங்க. இந்த டைம் வரவே மாட்டான். அவன் அக்ரஷனோட மார்க்கெட் வந்து அகைன் கீழ இறங்கிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ நம்ம யூஸ் பண்ற மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் எங்க இருக்கணும் அப்டின்னா, அதாவது இந்த மாரி ஷார்ட் டெர்மா லோலாம் கிரியேட் பண்றோம்ல. இந்த மாரி ஷார்ட் டெர்ம் லோவெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்டின்னா, என்ட்ரிக்காக மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வீடியோல ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டையும் ஒரு என்ட்ரில எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி எடுக்கலாம் அப்டின்ற வீடியோ நம்ம பண்ணலாம். தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.